ஸோ எப்படி நான் நேற்று காட்டினேன் அவர் அண்ணனோட விளையாடினேன் எப்படி சூப்பர் ப்ரில்லியண்டாக ப்ளே பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணலாம் செஸ் மேட்ச். ஸோ வாங்க. ஸோ இதுதாங்க அந்த கேம் அவர் அண்ணனோட விளையாண்ட சொன்னல என்னம்மா விளையாண்டுருக்காக பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுங்க. எஸ்பெஷலி அந்த ஸ்டார்டிங் ஓப்பனிங், ஐயோ வேற லெவல். சரி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இது எடுத்து வச்சாரா, ஓகே நானும் வச்சேன், இதுவும் எடுத்து வச்சேன். இதுன்னா அது 3 பானு டைரக்ட் ஓப்பனா, இது நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறேன் இப்படி. அதுக்கப்புறம் 4 பானா, இது கண்டிப்பாக ஐயோ வேற லெவல். நான் யோசிச்சதே இல்லை இது இப்படி வைக்கலான்னு. ஸோ நானும் வச்சேன். 5 பான் பாருங்கள் லைனாக வச்சுட்டாரு. ஸோ இதுதாங்க பெரிய பிளண்டர் நினைக்கிறேங்க. பாருங்கள் டைகனல் இந்த கிங்கு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. செக் வச்சா எனக்கு நகத்தே ஆகணும், எதுவும் வைக்கவே முடியாது. G6 வச்சா வெட்டி மறுபடியும் செக்கு தான். ஸோ நைட் எடுத்தாரா, இது ஏன் தான் வச்சு எனக்கு தெரியல. அவருடைய பைஷிப் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நானே ஹெல்ப் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் பின்னாடி வச்சு அவனும் நைட் வந்துச்சு, எந்த நைட் போச்சு. அதுக்கப்புறம் பைஷிப் வந்துச்சு, எந்த பைஷிப் வந்துச்சு. அதுக்கப்புறம் பவுன் முன்னாடி நகர்த்துனாங்களா, ஓகே நானும் பவுன் முன்னாடி நகர்த்தினேன். இது ஏன் தான் நகர்த்தினேன் எனக்கு தெரியாது, வெட்டிருக்கலாம். அவர் வெட்டி நானும் வெட்டி அவர் வெட்டி வந்துச்சு. அங்கே பாருங்கள் ஒரே ஒரு மூவில் அவர் எனக்கு இப்போ செக்கு அங்கே வைக்கிறதுக்கு யாருமே ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய பீஸை டெவலப் ஆகல. பாருங்கள் பின்னாடி வச்சுட்டேன், செக் வச்சாரா முன்னாடி. தம்பி நீ செத்துருவேன், நான் செத்துருவேன். ஆனால் அடுத்து வர ஒரு 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா, விட்டுறாத. ஸோ அதுக்கப்புறம் நைட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பான் நான் முன்னாடி நகர்த்தி இந்த எப்படியாவது கிங்க்கு ரைட் சைடில் வந்துருன்னு தள்ளாடிட்டு இருந்தேன். அது விட்டாரா வெளியே. இங்கே பாருங்கள் ரைட் சைடில் வந்தேன்னா மறுபடியும் பைஷிப் எடுத்து வச்சாரா பின்னாடி போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் பானும் உள்ளார வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கிங்கு மேலே போச்சு. அதுக்கப்புறம் நைட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஏன் தான் இந்த ருக்கு முன்னாடி எடுத்து வச்சேன்னு தெரியல எனக்கு. பாருங்கள் எப்படி பிளண்டர் பண்ணுற பாருங்கள். டைரெக்டாக பைஷிப் வச்சு அந்த ருக்கு அடிக்கலாம். ஸோ அவர் அடிக்கல. நைட்டு வச்சு செக் வச்சு அதுக்கப்புறம் இங்கே போய் வச்சோம். அதுக்கப்புறம் மறுபடியும் செக்கு. அதுக்கப்புறம் இப்படி தான் இங்கேயும் அங்கேயும் இங்கே தாவிட்டு இருந்தேன். ஐயோ அங்கே பாருங்கள் குயின் வந்துச்சு. எல்லா பீஸும் அவர் போர்ட்லேருந்து என் போர்டுக்கு வந்துச்சு பாருங்கள். அவர் போர்டு பாருங்கள் காலியாக அப்படியே சும்மா ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வச்சு நோ யூஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் செக்கு. அதுக்கப்புறம் இங்கே. அதுக்கப்புறம் பாருங்கள் இது பிளண்டர்னு நினைப்பீங்க, ஆனால் இதுதான் ப்ரில்லியண்டான மூவு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவே செக்மேட் தான். எனக்கு ருக்கால அதை அடிச்சே ஆகணும் குயின் சாக்ரிஃபைஸில். இது ப்ரில்லியண்டான மூவ் பாருங்கள். அதுக்கப்புறம் நானே ரிசைன் பண்ணிட்டேன், போங்கடா நானும் நீங்களும் உங்கள் கேமுன்னு விட்டேன். என்ன எப்படி சொதப்புறீங்க பாருங்கள். நெக்ஸ்ட் மூவ் செக்மேட். அந்த மூவ் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கூறவும். நன்றி.